இன்னைக்கு எல்லா குழந்தைங்களும் செல்போன் இல்லாமல் இருக்கிறது இல்லை. இப்போ குழந்தைங்க என்ன பண்றாங்க, இந்த சம்மை வந்து அப்படியே கூகுள் லென்ஸ்ல போட்டோ எடுத்து உள்ள போட்டுருவாங்க. போட்டோ எடுத்தோன்னே ஆன்சர் வந்துருது. அவன் என்ன பண்றான், ஸ்கிரீன் இமேஜா பார்த்து ஆன்சர் எழுதிடுறான். இதனோட எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சே இந்த ஏஐல இருந்தும் கேஜெட்ஸ்ல இருந்தும் குழந்தைங்களை காப்பாற்றுறது. குழந்தைங்க வந்து வீட்டில் படிக்கிறது இல்லை சார். இந்த கேம்பஸ்ல இருந்து 250 மீட்டர்ஸ்ல இருக்கிற குழந்தைங்க ஹாஸ்டல் இருக்கிறாங்க. ஜஸ்ட் 250 மீட்டர்ஸ். மாடில இருந்து பார்த்தா தெரியுமே, கண்டிப்பா தெரியும். அவங்க வீடு அவங்க மாடியில இருந்து பார்த்தானா தெரியும். ஆனா அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அட்மிஷன் ஹாஸ்டலுக்கு போட்டார். the only thing reason என்னால அவனை பார்க்க முடியல கண்ணு, பயமா இருக்கு. ஏஐனால இவ்வளவு நல்லது இருக்குன்னா அதுல ஒரு இவ்வளவு பெரிய த்ரெட் இருக்கு. கரெக்டா யூஸ் பண்ணலாம். கரெக்டா யூஸ் பண்ணலைன்னா சிரமம். இட் இஸ் a big challenge to us. கம்ப்ளீட்டாக இந்த ஒரு கேம்பஸ்குள்ளே நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன இன்றைக்கி எஜுகேஷனில் தேவையோ இந்த கேம்பஸில் கிடைக்கும். எப்படி வந்தோமோ என்சிஆர்டி கரிக்குலம்லேருந்து ஸோ நெக்ஸ்ட் அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் என்சிஆர்டி கரிக்குலமோட சேர்த்து எடுக்கிறப்ப அவன் +2 படிச்சுட்டு முடிக்கிறப்ப அவனுக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கும் நாங்கள் தயார் பண்ணி அனுப்பிச்சோம். பட் இது எவ்வளோ தூரம் கமர்ஷியலாக வையபிளாக இருக்கும்? ஏன்னா ஸ்கூல் நடத்துறது ஒரு கல்விக்கான சர்வீஸாக இருந்தாலும் கூட இது அஃப்கோர்ஸ் இது தொடர்ந்து நடக்கணும்னா அதுக்கு பிஸ்னஸ் வேணும், அது தொடர்ந்து கமர்ஷியலாக வையபிளாக இருக்கணும். ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு நான் வந்து 0 ஃபீஸ் தான் சார் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2 வருஷம் ரிசல்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸுக்கு புரிய வச்சு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் we need to invest on this course. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட கேஎஸ்சி பப்ளிக் ஸ்கூலுடைய தாளாளர் கரஸ்பாண்டன்ட் திரு செந்தூரன் அவர்கள் நம்மோட இருக்காங்க. ஸோ வணக்கம். வணக்கம். இன்றைக்கி நீங்கள் ஒரு தனியார் பள்ளி நடத்தியிருந்தாலும் கூட தாத்தா வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் இல்லை. ஸோ அங்கேருந்து உங்களுடைய எஜுகேஷனுக்கான ட்ராவல் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அப்பா வந்து தனியார் ஸ்கூலில் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணுறதை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேமிலியாக ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே இருக்கிறது, அதை பற்றி 3rd ஜென்ரேஷன் இந்த ஃபீல்டில் இருக்கும். தாத்தா வந்து ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர். அவருடைய நேம் வந்து கேஎஸ் சின்னசுவாமி. ஸோ அவரோட இனிஷியலில் தான் நாங்கள் ஸ்கூலே ஸ்டார்ட் பண்ணோம். வெரி பிகினிங்கில் வந்து கேஎஸ்சி வித்யாலயான்னு சொல்லிட்டு 2003 வந்து ஸ்டார்ட் பண்ணோம், நர்சரி அண்ட் பிரைமரி. ஸோ அது வந்து அப்பாவும் தாத்தாவும் ஸ்டார்ட் பண்ணி அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை நல்லபடியாக கொண்டு வந்தாங்க. ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் நம்பர் 1 நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்ட்ரென்த்துங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே 2018 நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றப்போ ஸோ நர்சரி அண்ட் பிரைமரி ஸோ நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பெரிய கேம்பஸ் பண்ணணும், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் பண்ணணும்னு. ஃபார் தட் அதுக்கு நாங்கள் ஒரு மெயின் ஸ்டெப் எடுத்தது சிபிஎஸ்சி ஸ்ட்ரீம் போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நமக்கு வந்து அந்தியூர் லொக்கேஷனில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு இண்டிவிஜுவல் சிபிஎஸ்சி கேம்பஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது நம்ம தான் சார். ஸோ அதே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். இந்த விஷயம் இது எல்லாமே சாத்தியம் அப்படிங்கிறது வந்து டு மை கிராண்ட் ஃபாதர். ஸோ அவருடைய ஆரம்பித்தது தான் இன்றைக்கி நாங்கள் இந்த 3rd ஜென்ரேஷனும் இதை எடுத்துகிட்டு வர முடிஞ்சது. ஆக்சுவலாக கேஎஸ்சி அதுக்கு என்ன கேஎஸ்சி? எங்களுடைய தாத்தாவுடைய ஊர் நேட்டிவ். ஸோ எங்களுடைய ஆர்ஜின் எங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் கொண்டையம்பாளையம். எஸ் வந்து சென்னிமலை கவுண்டர். சி வந்து சின்னசுவாமி. ஸோ அவரோட இனிஷியல் தான் கேஎஸ்சி. அப்போ எல்லாம் வாத்தியாரன்னு கூப்பிட்றப்ப வந்து அந்த பீரியடில் மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் எல்லாமே கூப்பிட்றது வந்து கேஎஸ்சி. ஸோ டிபிஎஸ் வாத்தியார், கேஎஸ்சி வாத்தியார், ஸோ இந்த ஏகேபி வாத்தியார் இப்படி தான் கூப்பிடுவாங்க. இவங்கெல்லாம் அந்தியூரோடைய ஐகான்ஸ். ஸோ அதனால் எங்களுக்கு தாத்தாவோட இனிஷியல் தான் பிராண்ட். ஸோ தாத்தா ஹெட் மாஸ்டர் வரைக்கும் வந்துட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லே. அப்புறம் அப்பா வந்து நர்சரி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியில் ஸ்கூல் ஆரம்பிக்கிறது? எங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது அதுதான் சார். 2003 சேம் அந்தியூரில் தான். சேம் அந்தியூரில் டவுன் கேம்பஸ் ஒன்று இருக்குது சார். நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 2024 25 22 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்பா அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் அண்ட் தென் இந்த ஸ்கூலோடைய அப்பா வந்து சேர்மேன். ஸோ என்னுடைய மிஸ்ஸஸ் வந்து போத் நர்சரி அண்ட் பிரைமரிலையும் இருப்பாங்க, இங்கேயும் சிபிஎஸ்சியிலும் இருக்கிறாங்க. ஸோ அங்கே நர்சரி அண்ட் பிரைமரியில் ஷீ மானிட்டர் மோஸ்ட் ஆஃப் த கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஷீ மானிட்டர் ஹியர் ஆல்சோ. இப்போ ஆக்சுவலாக தாத்தா ஹெட் மாஸ்டர் வரைக்கும் வராங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்க. அது வந்து அப்பா தான் அதுக்கு வந்து சேர்மனாகவும் இருக்காங்க, பிரின்சிபலாகவும் இருக்காங்க, இல்லை கரஸ்பாண்டாக இருக்காங்க. அப்பா கரஸ்பாண்டாக இருக்காங்க. ஓகே. அப்புறம் உங்கள் ஒய்ஃப்மே கூட இந்த ஸ்கூலையும் பார்த்துக்கிறாங்க, அந்த ஸ்கூலையும் பார்த்துக்கிறாங்க. ஓகே. கிண்டர் கார்டன் ஸ்கூலாக அவங்க தான் பார்த்துக்கிறாங்க சார். ஸோ ஷீ கம்ப்ளீட்டட் இஸ் பிஎட் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ இன் திஸ் எஜுகேஷனல் ஃபீல்ட் மோர் தென் 5 years. அம்மா இங்கே என்னோட அம்மாவும் இந்த கேம்பஸில் இருப்பாங்க.
அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கேம்பஸோடைய மொத்த ஹவுஸ் கீப்பிங், ஃபுட் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க. லாஜிஸ்டிக்ஸாக மற்ற இருக்க பிரச்சனை எல்லாமே அம்மா பார்த்துக்குவாங்க. ஸோ வி ஆர் ஒர்க்கிங் ஆல் டுகெதர் வித் யர் ஃபேமிலி. ஓகே, ஃபேமிலி ரன் பிஸ்னஸ். ஃபேமிலி ரன் பிஸ்னஸ், இட்ஸ் பியூர்லி ஃபேமிலி ரன் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஒய்ஃப் அம்மா எல்லாமே வீட்டுக்கு போயிடுவாங்க. பட் நான் வந்து இங்கே ஹாஸ்டலில் இருக்கிறனால 24/7 நான் இங்கே தான் சார் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறது, வீடு உங்களுக்கு இருக்குது, பட் ஸ்டில் இங்கே தான் நீங்கள் மேனேஜ் பண்ணி ஸ்கூலில் தான் இருக்கேன் சார். ஓகே, நைட் ஸ்டடி, மார்னிங் ஸ்டடி வித் ஸ்டூடெண்ட்ஸோட தான் சார் இருக்கு. இப்போ அந்தியூர் மாதிரி ஒரு பிளேஸில் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலாம், பிளேஸ் பண்ணலாங்கிற ஐடியா எப்படி வந்துச்சு ஆக்சுவலி? சார் நீங்கள் எல்லா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், நாட் ஈவன் ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம், நீங்கள் எந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எடுத்தீங்கனாலும் எஜுகேஷனுக்காக அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் நியரில் இருக்கிற எல்லா வில்லேஜ் அண்ட் சிட்டிஸில் இருக்கிறீங்க எல்லாருமே அந்த சிட்டியில் வந்து வீடு ஹையர் பண்ணி எஜுகேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. கரெக்ட். ஸோ இது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் சர்வே எடுத்து பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். மினிமம் ஆஸ் அவர் அசம்ஷன் ஒரு 35% ஆஃப் க்ரௌட் ஸோ ஃப்ரம் வில்லேஜ் டு சிட்டி வந்து எஜுகேஷனுக்காக ஹையர் பண்ணி இருப்பாங்க. என்னுடைய கோர் என்னன்னா எஜுகேஷனுக்காக யாரும் அந்தியூர்ல இருந்து Tier 1 Tier 2 சிட்டிக்கு யாருமே போகவே கூடாது. கம்ப்ளீட் எஜுகேஷன் நம்ம ஊர்ல கிடைக்கணும். ஸோ இது நர்சரி அண்ட் பிரைமரி டு த நெக்ஸ்ட் லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிபிஎஸ்சி. ஸோ அடுத்த பேரண்ட்ஸ் எஜுகேஷனை நோக்கி போயிட்டு இருக்கிற ஸ்ட்ரீம் வந்து சிபிஎஸ்சி. ஸோ அதனால நம்ம வந்து சிபிஎஸ்சியில் பண்ணணும் தான் பண்ணணும். ஓகே, பட் இப்போ அடுத்ததாக வரக்கூடிய கேள்வி என்ன இருக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு படிப்புங்க ஒரே காரணத்துக்காக இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஏன் போகணும், அதுக்கு நம்ம ஊரில் ஸ்கூல் இருந்தால் பெட்டர் நினைக்கிறீங்க. பட் இது எவ்வளோ தூரம் கமர்ஷியலாக வையபிளாக இருக்கும்? ஏன்னா ஸ்கூல் நடத்துறது ஒரு கல்விக்கான சர்வீஸாக இருந்தாலும் கூட இது அஃப்கோர்ஸ் இது தொடர்ந்து நடக்கணும்னா அதுக்கு பிஸ்னஸ் வேணும், அது தொடர்ந்து கமர்ஷியலாக வையபிளாக இருக்கணும். இப்போ அந்தியூர் மாதிரி ஒரு ஊரில் இன்டீரியராக இருக்கக்கூடிய ஊரில் வந்து ஒரு ஸ்கூல் பண்ணும்போது வையபிளாக இருக்கா? கமர்ஷியலாக வையபிளாக இருக்காது சார். இட் இஸ் வயபிள். ஆனால் எல்லாத்துக்கும் அஃபோர்டபுள் ஃபீஸ் இருக்கணும். இது வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 50,000 நம்ம ஃபீஸ் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா Tier 1 சிட்டியில் வந்து 1,50,000 இருக்குன்னா நம்ம அந்த ஃபீஸ் பண்ண முடியாது. ஒரு 75,000 80,000 நம்ம கொடுத்து வாங்கிக்கணும். பட் என்ன அப்படின்னு சொன்னால் மாஸ் க்ரௌட் இங்கே நம்ம எடுக்கலாம் சார், ஒரு விஷயம். ரெண்டாவது என்னென்னா இங்கே இருக்கிற பேரண்ட் தானே ஈரோடு போய் ஸ்பெண்ட் பண்ணியோ இல்லை பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸில் போய் ஸ்பெண்ட் பண்ணியோ படிக்க வைக்கிறாங்க. அப்போ அங்கே அவங்களுடைய லிவிங் எக்ஸ்பென்ஸில் இருந்து டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் வரைக்கும் பேர் பண்றாங்க எஜுகேஷனுக்காக. தென் வை தே கான்ட் ஸ்பெண்ட் ஹியர்? ஓகே, இப்போ எப்படியோ இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தள்ளி போகும்போது வீட்டு வாடகை அதுக்கான செலவுகள் இருக்கிறத பார்க்கும்போது இங்கே அதோட கம்மியாகுதுன்னா பெட்டர். ஓகே, ஸோ அதுக்கு தேவையானது மொதல் விஷயம் அவங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு ஒரு பேரண்ட் யாராக இருந்தாலும் உள்ளே வர்றப்ப அவங்களுக்கு ஒரு ப்ரைடு வேணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம ஸ்கூல் வந்து இட்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து நாட் எ வேர்டாக மென்ஷன் பண்ண கிடையாது சார். You just make a live visit to our campus. It is purely world class infrastructure. இப்போ நீங்கள் ஃபேமிலியாக வந்து ஸ்கூல் ரன் பண்ணுறதுனால இப்போ டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு தாத்தாவும் அந்தியூர் தான், நீங்களும் அந்தியூர் தான், அப்பா அந்தியூர் தான். ஸோ டோட்டலாக அந்தியூருங்கப்போ உங்களுக்கு இங்கே இருக்க மோஸ்ட்லி ரொம்ப இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப ஃபெமிலியராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்குது, எவ்வளோ தூரம் இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது சார்? இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் தாத்தாவோடைய நேம், அப்பாவோடைய நேம், இது ரெண்டும் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இதில் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லணும்னா எப்பயுமே 3rd ஜென்ரேஷன் பிஸ்னஸுக்கு வந்து பீப்புள் வந்து என்னென்னா ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருச்சு இந்த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நியூ என்டர்பிரனரோட 3rd ஜென்ரேஷன் பிஸ்னஸ் என்டர்பிரனர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஸோ நாம் என்ன பண்ணினாலும் அவங்க அப்பா மாதிரி இல்லை, அவங்க தாத்தா மாதிரி அனுசரிக்கல, தம்பி வந்து எங்க அப்பா மாதிரி பேசல அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் பண்ண முடியாது. அப்ப அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்க அந்த பீரியட்ல ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ரெஸ்பெக்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி வேற மாதிரி இருக்கும், இப்போ இருக்கும். பட் வி மேட் ஆல் த சேலஞ்சஸ். ஸோ எனக்கு அது எல்லாம் இருந்தது, அனுபவம் கற்றுக் கொடுத்துருச்சு. ஸோ இன்றைக்கி எது சொன்னாலும் ஓகே நம்ம கரஸ்பாண்டன்ட் சார், சாரோட பேரன், சாரோட பையன் அப்படிங்கிற மாதிரி. பட் வி ஆர் வெரி ஈஸி டு அப்ரோச் வித் பேரண்ட்ஸ். ஸோ அவங்க எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம். 24/7 என்னோடய ஃபோன் ஆனில் தான் இருக்கும். பேரண்ட்ஸ் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் என் நம்பர் இருக்குது. ஸோ யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் கூப்பிட்டுருவாங்க, இல்லைனாலும் டெக்ஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன இந்த ஒரு ஃபேக்டரு இப்போ மாடர்ன் டேஸ்குள்ளே ஒரு பிரச்சனை நான் பார்க்குறேன். என்னென்னா நிறைய நேரங்களில் பேரண்ட்ஸை வந்து ஒரு கேம்பஸ்குள்ளே வந்து இது வரைக்கும் நீங்கள் வரலாம், அதுக்கு மேலே நீங்கள் பேசணும்னா வந்து நீங்கள் இவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடையே தான் அணுகுறாங்க. முன்னே வந்து பேரண்ட்ஸால் ஒரு இடத்துல அணுக போக முடிஞ்சது. இப்போ எல்லா ஸ்கூல்லையும் அப்படி ப்ராப்ளம் இருக்குது. ஒரு இடத்துக்கு தான் இது வரைக்கும் நீங்கள் வரலாம், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து இவங்க மூலமாக கன்வே பண்ணுங்கள், இவங்க டேட்டா ரீச் பண்ண முடியாது அப்படின்னு.
இது இந்த சிஸ்டம் ஓகேவா? இது நம்ம ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் என்னன்னா we are open for 24/7. ஓகே, ஏதாவது ஃபீட்பேக்ஸ் வேணா சொல்லுங்க. என்ன ஃபீட்பேக்ஸ் வேணாலும் சொல்லலாம். we are providing a QR code scanner to the parents. அவங்களுடைய மேனிஃபெஸ்டோக்கு வந்து நாங்க ஒரு பேரண்ட்ஸ் மேனிஃபெஸ்டோலயே ஒரு QR கோட் கொடுக்குறோம். எங்க ஃபோன்ல அப்ரோச் பண்ண முடியலன்னா அந்த QR கோட்ல ஸ்கேன் பண்ணாங்கன்னா they will submit their reports. இப்போ பேசும்போது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு பெட்டரா இருக்கும்னு ப்ரெஃபர் பண்றாங்க இதை அப்படின்னீங்க. ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குன்னு தனியா நீங்க ஏதாவது தனியா அதுக்கான கிளாஸ் எடுக்காத மாதிரி ஏதாவது நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்ல நாங்க வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து 6th இருந்து 10th வரைக்கும் கொடுக்குறோம். இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செக்ஷன் வந்து ரெகுலர் ஸ்ட்ரீம் NCERT போகும், இன்னொரு ஸ்கூல் வந்து இன்னொரு கிளாஸ் வந்து ஃபவுண்டேஷனுக்கு போகும்னு சொல்லுவாங்க. இப்போ 6th A1 வந்து ரெகுலர் ஸ்ட்ரீம் போகும், 6th A2 வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் அடுத்த வருஷத்துலேருந்து என்ன பண்ணுறோம்னா ஆல் கிளாஸஸ் வில் பி ஒன்லி வித் ஃபவுண்டேஷன் கோர்ஸோடு தான் போகிறாங்க. அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்ணுறப்ப என்னென்னா நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் மெட்ரிகுலேஷன்லேருந்து CBSE ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வந்தோமோ NCERT கரிக்குலம்லேருந்து ஸோ நெக்ஸ்ட் அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் NCERT கரிக்குலமோட சேர்த்து எடுக்கிறப்ப அவன் +2 படிச்சுட்டு முடிக்கிறப்ப அவனுக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கும் நாங்கள் தயார் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். ஓகே, ஸோ பேசிக்கலாக கவர் ஆகிடும். கண்டிப்பாக கவர் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் மேபி ஒரு அப்ராக்சிமேட் அசம்ஷன்ல சொல்கிறேன், இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 42 லட்சம் பேர் வந்து JEE எக்ஸாம்ஸ்க்கு எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால் we are having an 18,000 சீட்ஸ் மட்டும்தான் இருக்கு IIT அதுல எல்லாம் நமக்கு இருக்கு. இப்போ 42 லட்சம் பேர்ல 18,000 இருந்தாங்கன்னா எவ்வளோ % உள்ள போக முடியும்னு ஹைலி காம்படிட்டிவ். இப்போ அடுத்து அவங்க எங்கே வருவாங்க சார்? டாப் யூனிவர்சிட்டிஸ்க்கு வருவாங்க. ஸோ அந்த பசங்க IITக்குள்ளே போக முடியாதவங்க இந்தியாவில் இருக்கிற டாப் யூனிவர்சிட்டிஸ்க்கு வருவாங்க, இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட் இன்ஸ்டியூட்டுக்கு வருவாங்க. ஸோ அண்ட் தென் இந்தியாவில் இருக்கிற அந்த ஜோனில் இருக்கிற பெஸ்ட் காலேஜுக்கு வருவாங்க. ஸோ இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவனுக்கு எல்லாத்துக்கும் இங்கே ப்ரிஃபரன்ஸில் சீட் கிடச்சிரும். ஸோ மெரிட் ஆர் பேமெண்ட் சீட் எதுலையாவது உள்ளே ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்போ நம்ம வெறும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாமல் NCERT மட்டும் கொண்டு போனால் அந்த குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ஃபவுண்டேஷன் கோர்ஸையும் நாங்கள் சேர்த்து கொடுக்குறோம். இப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எப்படி நடத்துவீங்க? இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 10 சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா இதுக்கு நடுவில் இது ஆகுமா இல்லை எப்படி இது? சார் இது வந்து ஒரு போர்ஷன் நம்ம வந்து இப்போ ஃபிசிக்ஸில் வந்து மெஷர்மெண்ட் டாபிக் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மெஷர்மெண்ட் டாபிக் NCERTல முடித்த உடனே அந்த மெஷர்மெண்ட் டாபிக் உண்டான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ பேரலாக ரெகுலர் டைம் டேபிள்லேயே இது போக ஆரம்பிச்சிடும். ரெகுலர் கிளாஸ் போகவே இது இருக்குமா? ஓகே, இது வந்து ரெகுலர் கிளாஸ்லேயே நாங்கள் கொண்டு வந்துடுவோம் சார். ஓகே, ஸோ அதுப்போ நீங்கள் தனியாக ஸ்பெஷலாக சப்ஜெக்ட் ரெடி பண்ணியிருக்கீங்க அதுக்குன்னு? ஆமாம். ஓகே, இது வந்து செப்பரேட் சிலபஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே 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 ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம குழந்தை இது படிக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருந்தது. நாங்கள் லாஸ்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் சொன்னோம், எந்த குழந்தையும் படிக்க மாட்டான்னு ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். 6th படிக்காத குழந்தைங்க 8th படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, 10th நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவன் 12th கம்மியாக கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் எல்லா கல்வியும் கொடுப்போம். எந்த குழந்தைங்களுக்கு எந்த நேரத்தில் தேவைப்படுதோ அவங்க அதை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் பண்ணோம் சார். ஸோ இப்போ இதே நாங்கள் அந்தியூர்லையும் நினைக்கிறோம். லாஸ்ட் இயர் வி கெட் எ வெரி குட் ரிசல்ட் இன் 10th ஸ்டாண்டர்ட். நாங்கள் வந்து மோர் தென் இங்கே இருக்க எங்கள் எஜுகேஷனல் ரீஜனில் வி ஸ்டேட் எ ஃபர்ஸ்ட் மார்க் இன் 10th. ஸோ இது வந்து இதே எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ். இப்போ நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லேருந்து நீங்கள் கேட்டிங்களே, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லேருந்து ஹோப் அப் பண்ணி இங்கே வந்துடும். அந்த குழந்தைங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து வந்தவங்க தான். எங்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ குழந்தைங்க வேலை செய்கிறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க. தேவையான கல்வி கொடுத்தா போதும் சார் நம்ம. ஓகே ஓகே. ஸோ பேசிக்காக எவ்வளோ முயற்சி போடுறோங்கிறது தான் இருக்க கீ. கண்டிப்பாக. ரைட். ஓகே. இப்போ சார் இப்போ டோட்டலாக பசங்களுக்கு வந்து இப்போது CBSEயில் படிக்கிறாங்க இல்லை மெட்ரிகுலேஷனில் படிக்கிறாங்க தாண்டி அவங்களுக்கு ஒரு படிப்பு மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்தால் தான் அவங்க தொடர்ந்து அதை வந்து படிக்கிறதுக்கான இது வரும். ஸோ படிப்புக்கான இன்ட்ரெஸ்ட்டை மெயினாக வந்து ஏன் படிக்கணும் அல்லது இந்த படிப்போட இம்பார்ட்டன்ஸ் என்ன வலியுறுத்துறதுக்கு தொடர்ந்து கிளாஸஸ் இது மாதிரி பண்ணுறது உண்டா? நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வி ஆர் கிவிங் ஒர்க் ஷாப்ஸ். ஓகே, அது எஜுகேஷனோட வேல்யூஸ் என்னங்கிறத நாங்கள் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருவோம். அண்ட் ஒன் மோர் திங், சிம்பிளிசிட்டி லைஃப் ஸ்டைல் சொல்லிக் கொடுப்போம் சார். லக்ஸுரி சொல்லிக் கொடுக்க மாட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து குழந்தைங்க மாறி போகிறதே லக்ஸுரியில் தான் சார். குழந்தைங்க எஜுகேஷனை தாண்டி அந்த பிராண்டிங் லக்ஸுரியஸ் இருந்தால் தான் லைஃப் ஸ்டைல் நினைக்கிறாங்க சார். அது அவங்களுக்கு எப்போ தேவையோ அவங்க அப்போ எடுத்துக்குவாங்க. நம்ம படிக்கிறப்ப நம்ம வந்து பூமா ஷர்ட்ஸும் ஆலன் சோலி இல்லாமல் நம்ம ஸ்கூலுக்கு போக மாட்டோன்னு சொன்னது இல்லையில சார். ஸோ அன்னைக்கு நம்மளோட அவைலபிலிட்டி என்ன இருக்கோ நம்ம அதை எடுத்துக்கிட்டு போய்ட்டோம். இன்னைக்கு பேரண்ட்ஸோட அவைலபிலிட்டி இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு மேல பேரண்ட்ஸும் தே ஆர் ஸ்பெண்டிங். கேட்கறதுக்கு முன்னால ஒரு பொருள் வந்து இருக்கு கொடுக்குறாங்க சார். பட் நான் அதே போதும்னு சொல்லுவேன் பேரண்ட்ஸுக்கு. ரொம்ப லக்ஸுரியஸ் கொடுக்க வேண்டாங்க, நம்மளுக்கு தான் சிரமம்
அப்படின்னு சொல்கிறேன். கரெக்ட். அது போக நீங்கள் ஆக்சுவலாக ஹாஸ்டல்ஸ் வேறு நீங்கள் அப்புறம் இது பண்ணுறீங்களா, ரன் பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக இங்கே இருக்க பசங்க வந்து நிறைய பேர் ஹாஸ்டல் ப்ரிஃபர் பண்ணுறாங்களா? நாங்கள் ஒரு லிமிட் ஸ்ட்ரென்த் எடுத்தோம். அதுக்கப்புறம் இல்லை சார் மறுபடியும் ரெக்குவயர்மெண்ட் வந்துன்னு சொன்னோம். இப்போ ஹாஸ்டல் சீட் ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். ஹாஸ்டல் அட்மிஷன்ஸ் இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷத்துக்கு எங்கிட்ட அட்மிஷன் சீட்ஸ் இல்லை சார். ஹாஸ்டல் ஒரு டிமாண்டாக இருக்கா? டிமாண்டாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க வந்து வீட்டில் படிக்கிறது இல்லை சார். அதனால பேரண்ட்ஸ் வந்து பெட்டர் இங்கே இருந்தால் பெட்டர். அதே மாதிரி ஒன் மோர் திங், எங்கிட்ட இருக்கிற ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அதர் டிஸ்ட்ரிக்ஸ் கிடையாது சார். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இப்போ அந்தியூரில் லோக்கலைஸ் பீப்புள் தான் வேணும்னு தான் நினச்சி பண்ணோம். அப்போ லோக்கலைஸ் பீப்புளாக நினச்சா ஓகே எல்லாருமே இங்கே இருக்க போகிறோம், அவங்க ஏன் ஹாஸ்டல் ப்ரிஃபர் பண்ணணும். பட் இது டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்குது. ஆமாம் சார். நீங்கள் வந்து அவனுக்குன்னு ஒரு ஷெடியூல் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃபாதர் அண்ட் மதர் 2 பேருமே ஒர்க்கிங்கில் இருப்பாங்க. ஸோ ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸில் இருப்பாங்க. அப்புறம் இந்த சிலபஸ் சொல்லிக் கொடுக்க முடியறது இல்லை, அவனுக்கு என்ன பண்ணுறான்னு தெரியறதில்ல. அப்போ பேரண்ட்ஸ்க்கு இது எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியறதில்ல. அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் ஆர் யூஸிங் கேஜெட்ஸ். ஸோ இன்றைக்கி கேஜெட்ஸ் இல்லாமல் எந்த குழந்தைங்கனாலையும் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. இது எல்லாத்தையும் செக்யூர் பண்ணோம்னா அவனுக்கு ஒரே சோர்ஸ் ஹாஸ்டல். ஸோ உங்களுக்கு சொல்கிறேன், ஜஸ்ட் எங்கிட்டருந்து இந்த கேம்பஸ்லேருந்து 250 மீட்டர்ஸில் இருக்கிற குழந்தைங்க ஹாஸ்டல் இருக்கிறாங்க. ஜஸ்ட் 250 மீட்டர்ஸ். மாடிலேருந்து பார்த்தாலும் தெரியுமே? கண்டிப்பாக தெரியும். அவங்க வீடு அவங்க மாடியிலேருந்து பார்த்தானா தெரியும். ஆனால் அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அட்மிஷன் ஹாஸ்டலுக்கு போட்டார். த ஒன்லி திங் ரீசன், என்னால் அவனை பார்க்க முடியல கண்ணு, பயமாக இருக்குது. கேஜெட்ஸுக்கு ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம சொன்னாலும் அடல்ட் ஏஜுக்குள்ள வந்துட்டானுங்க. நம்மளுக்கும் அவனுக்கு கான்வர்சேஷன் தான், கான்வர்சேஷன் வருது. பெட்டர் உங்ககிட்ட இருந்துட்டா சேஃப் அண்ட் செக்யூராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் த ஒன் திங். அப்புறம் இன்னொன்று சார், படிக்கிற சூழ்நிலை ஸ்கூலில் அமையும். இப்போ என்னோட ஹாஸ்டல் ஷெடியூலே பார்த்தீங்கன்னா 3:40 ஸ்கூல் பெல் ரிங் பண்ணுறோம். ஒரு ஆஃப்டர் அவனோட ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 4:10 ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 4:10 4:15 கிரவுண்டுக்கு வருவாங்க. ஸோ அன்டென் ஒரு 5:40 வரைக்கும் கிரவுண்டில் இருப்பாங்க. ஸோ அத்லெட், வாலிபால், ஃபுட்பால், கிரிக்கெட், பாஸ்கெட் பால் எல்லா ஈவெண்ட்லையும் இருப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ஸ்விம்மிங் பூல் போயிடுவாங்க. எல்லா ஈவெண்ட்லையும் இருக்காது. செமி ஒலிம்பிக் சைஸ் ஸ்விம்மிங் பூல் சார். We are having a only biggest swimming pool in our region. செமி ஒலிம்பிக் சைஸ் ஸ்விம்மிங் பூல். ஃபுல் டைம் கிளாஸஸ் இருக்கும் சார். டெய்லி ஷெடியூல்ஸ்லையுமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கிளாஸஸ் இருக்கும். ஸோ இது எல்லாம் அவங்க பண்ணிட்டு ஈவினிங் இதில் எல்லா ஒவ்வொன்றிலையுமே அவன் பார்ட்டிசிபேட் பண்ணி அவன் பாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவினிங் கோச்சஸ் இருக்காங்க. அதை முடிச்சுட்டு ஒரு 5:45 வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 6 o'clock ஸ்டடியில் இருந்தாங்கன்னா அன்டில் ஒரு 8:15 வரைக்கும், ஒரு 8:15 to 8:30 வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கோச்சிங் இருக்கும். வித் சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டி சப்போர்ட்டோட கொடுத்தோம் சார். ஆஃப்டர் தட் அவன் ஒரு டின்னர் முடிச்சுட்டு ஒரு சின்ன வாக், அதுக்கப்புறம் ஒரு 9:15 டேபிளுக்கு வந்தாங்கன்னா எகெயின் வந்து அவன் அன்னைக்கோட ஷெடியூலை வந்து அவன் ரீகால் பண்ணி எல்லா ஒர்க்கையும் நைட் 10-10:30 முடிச்சிடுவான் சார். ஸோ ஈஸி டு கோயிங் பெட் அட் 10:30. கம்ஃபர்டபுளா அவனோட ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி அவங்களால பேசிக்கா ஸ்கூல்ல இருக்க கரிக்குலமா தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியுது. வீட்டுக்கு போய் ஃபாலோ பண்ண முடியாதவர்கள் இத ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மார்னிங் ஒரு 5:15 எந்திரிக்கிறாங்க. 6 they will be there in study until ஒரு 8:15 வரைக்கும் ஸ்டடில இருக்காங்க. ஸோ ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு 4 hours ஸ்டடில இருப்பான். மார்னிங் ஒரு 2 hours. இதுக்கு மேல அந்த குழந்தை படிச்சு என்ன பண்ண போறாங்க? இதுலயே அவன் ப்ரொடக்டிவிட்டியா யூஸ் பண்றப்ப கண்டிப்பா he will get a good result. இந்த மிஸ்டேக்ஸ் பேரண்ட்ஸ் பண்றாங்க. ஒரு பேசிக்கா நீங்க பாத்துருப்பீங்க, உங்களோட கன்சர்ன்ஸா சொல்லுவதோ இல்ல வந்து நீங்க பார்த்த விஷயங்களோ இந்த மிஸ்டேக்ஸ் காமனாக பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து இந்த ஹவரில் ரொம்ப முக்கியமானது. திருத்திக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? கேஜெட்ஸ் சார். உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க, நீங்கள் செல்ஃபோனை பார்த்துட்டு இருப்பீங்க, உங்கள் பையனை படிங்கன்னு சொல்லுவீங்க. அவங்க எப்படி படிப்பாங்க? அவன் படிக்க மாட்டான். நீங்கள் டிவி வச்சு ரிமோட் அமுத்திட்டு இருப்பீங்க, அவனை படின்னு சொல்லுவீங்க, அவன் படிக்க மாட்டான். ஒரு வீட்டில் 2 ரூல் இருக்க முடியாதுல்ல சார். கண்டிப்பாக இருக்க முடியாதுல்ல. இப்போ சொல்கிறப்ப அது என்ன ஆகும்னா அவனுக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் எனிமி ஆயிடுவோம். நம்மளே சொல்லக்கூடாதுங்கிறாரு, அவரெல்லாம் செய்கிறாருன்னு சொல்லுவோம். ஸோ ஒன் திங், இந்த ஃபுட்ஸ் இதெல்லாம் ஒரு விஷயம்னாலும் ரொம்ப பெரிய விஷயம் கேஜெட்ஸ். ஸோ இன்னைக்கு எல்லா குழந்தைங்களும் செல்ஃபோன் இல்லாமல் இருக்கிறது இல்லை சார். ஸோ அதுதான் மெயின் ரீசன். இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன், இப்போ இருக்கிற சேலஞ்சஸ் இந்த ஏஐ எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா சார்? இப்போ அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், உங்கள் சன்னுக்கு நான் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்கேன். இப்போ அந்த ஹோம்ஒர்க்கு வந்து அந்த குழந்தைங்களை நான் வீட்டில் கொடுத்துட்டு மேக்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்னா ஒரு 10 சம்ஸ் கொடுக்குறேன். அந்த 10 சம்ஸ் வந்து அவங்கள போட்டு வர சொல்லிடுறேன். அவனுக்கு வந்து ஒரு 3 சம் டவுட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கிறப்ப டவுட் வந்து என்ன பண்ணுவீங்க? யாராவது பக்கத்தில் டியூஷன் கிடையாது, இல்லை தெரிஞ்ச அண்ணன் யாராக இருந்தால் அவன்கிட்ட கேட்குறது சார். அப்படி எதுவும் கிடைக்கலனா திருப்பி ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கிறதாச்சு பண்ணி வச்சு வரணும். இல்லை மேடத்தை யாராவது டீச்சர்ஸை திருப்பி கேட்கணும். அடுத்த நாள் அட்லீஸ்ட் டீச்சர்ஸ்ட்டை கேட்பீங்க. இல்லைனாலும் பக்கத்தில்
யாராவது ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்க முடியுமான்னு கேட்கலாம், அவன் என்ன எழுதிருக்கான்னு பார்த்து அதை மாதிரி பண்ண முடியுமா கேட்கலாம். கேட்கறப்ப உங்களுக்கு எங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குமா சார்? ஏதோ ஒரு வகையில பேச்சு இருக்கும், அந்த சம்முக்கு உண்டான இன்ட்ராக்ஷன் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இப்போ குழந்தைங்க என்ன பண்றாங்க, அந்த சம்மை வந்து அப்படியே கூகுள் லென்ஸ்ல போட்டோ எடுத்து உள்ள போட்டுருந்தாங்க. போட்டோ எடுத்தோன்னே ஆன்சர் வந்துருது. அவன் என்ன பண்றான், ஸ்கிரீன் இமேஜா பார்த்து ஆன்சர் எழுதிடுறான். கான்செப்ட் அவனுக்கு புரிஞ்சுதுன்னு நினைச்சுக்கிறான், ஆன்சர் எழுதிடுறான். அந்த குழந்தை ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்து டீச்சர்ஸ்ட்டை சப்மிட் பண்றப்ப இவன் கரெக்டா பண்ணிட்டான்னு சொல்லி சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது எங்கே பிரச்சனை வரும்னா, அவன் எக்ஸாமில் சம் போடாமல் நிற்பான். அப்போ தான் அவனுக்கு அந்த சம்மு தெரியலிங்கிறது எங்களுக்கு தெரிய வரும். ஸோ இன்றைக்கி கேஜெட்ஸ் எந்தெந்த பேரண்ட்ஸ் எல்லா குழந்தைங்களை கொடுத்துட்டு பண்ண சொல்கிறீங்களோ அது எல்லாமே உங்கள் குழந்தைங்களுக்கு பேக் ஃபயராக எக்ஸாம் ரிசல்ட்டில் தான் வந்து நிற்கும். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த சம்மு நிறுத்தி அந்த இடத்துல அந்த டவுட் அவன் நின்றுட்டு அடுத்த நாள் வந்து அவனுடைய சப்ஜெக்ட் டீச்சர்ஸோடு அவன் கேட்குறப்ப த லைஃப் எண்டு வரைக்கும் அவனுக்கு அந்த டவுட் மறக்கவே மறக்காது. இது அப்படியே இப்போ நின்று போச்சு. இதனோட எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சே இந்த ஏஐலேருந்தும் கேஜெட்ஸ்லேருந்தும் குழந்தைங்களை காப்பாற்றுறது தான். ஸோ இதனுடைய வளர்ச்சி குழந்தைங்க மேலே போய் எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல, இந்த ஏஜில் அதுகளுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஹோம்ஒர்க்கு தப்பிச்சா போதும் அப்படிங்கிற பிரச்சனை தான் செய்வாங்க. ஏஐனால இவ்வளோ நல்லது இருக்குன்னா அதில் ஒரு இவ்வளோ பெரிய த்ரெட் இருக்குது, கரெக்டாக யூஸ் பண்ணலைன்னா இப்போ சிரமம். ஸோ இட் இஸ் அ பிக் சேலஞ்ச் டு அஸ். அதே போல் சார், முன்ன வந்து ஸ்கூல் ரன் பண்ணுறதுங்கிறது டோட்டலாக வேறு. அது ஆஃப் லேட் ஒரு 5 to 10 இயர்ஸில் இப்போ ஸ்கூல் ரன் பண்ணுறதுங்கிறது வேறு. ஸ்கூல்ஸோடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாகுது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாகுது. இப்போ நீங்கள் கேஎஸ்சியில் இப்படியான ஒரு விஷயத்த எங்களுடைய ஒரு மந்த்ராவாக வச்சுருக்கோம். திஸ் இஸ் வாட் கேஎஸ்சி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ திஸ் இஸ் வாட் கேஎஸ்சி அப்படிங்கிறதுக்கு இட் இஸ் ஆல் இன்க்ளூடட் an individual CBSE campus with all facilities. What is you expecting as a parent? ஸோ நீங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஸ் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன் அ ஃபேக்கல்டி ஸ்ட்ரென்த் அண்ட் இன் அ டிசிப்ளின், வாட் ஆர் த ஃபெசிலிட்டிஸ் யூ நீடட் ஃபார் யுவர் ஃபியூச்சர், வாட் யூ வாண்ட் டு அப்கிரேட் யுவர் எஜுகேஷன், இது எல்லாமே இருக்குது சார். இது எதுவுமே வந்து திஸ் இஸ் நாட், இதுதான் என்னோட கீ பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லவே விரும்பலை. ஸோ நீங்கள் என்ன ஆஸ்பெக்டில் மிக்சடு க்ரௌடாக எங்கிட்ட இருக்கிற பாப்புலேஷன், இட்ஸ் அ மிக்சடு க்ரௌட், லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ஹையர் மிடில் கிளாஸ் அண்ட் ஹை பொட்டன்ஷியல் HNI பீப்புள், இவங்க எல்லாருமே இந்த கேம்பஸில் இருக்காங்க. ஓகே, பட் இது எல்லாமே அஃபோர்டபுளாக பண்ண முடியும், அஃபோர்டபுளாக பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து எங்கிட்ட நீங்கள் கொண்டு வந்து விட்டால் நான் வந்து நீட் எக்ஸாம்ஸ் மட்டும் நான் ப்ரிஃபேர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ எங்கிட்ட கொண்டு வந்து விட்டால் நான் JEE மட்டும் ப்ரிஃபேர் பண்ணி கொடுக்குறேன், இல்லை எங்கிட்ட எதுவும் வேண்டாம் நான் CBSE மட்டும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நான் எங்கேயுமே பாயிண்ட் பண்ணல. ஃபார் கிண்டர்கார்டன் we are giving an Montessori learning. For 1 to 5 we are giving an NCERT curriculum, proper CBSE curriculum. 6 to 8, 6 to 10 we are giving an NCERT with the foundation. 11th and 12th integrated courses with for a NEET and JEE, and we are preparing for all competitive exams after completing their 12th. So இது கம்ப்ளீட்டாக இந்த ஒரு கேம்பஸ்குள்ளே நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன இன்னைக்கு எஜுகேஷனில் தேவையோ இந்த கேம்பஸில் கிடைக்கும். ஓகே, ஸோ 12th வரைக்கும் உள்ள அந்த சப்ஜெக்டோடய கூட ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸு முடிச்சுட்டு இன்கேஸ் தேவைப்படுதுன்னா திருப்பி அது தனியாக காம்படிட்டிவ் எக்ஸாம் கோர்ஸ் நடத்துறீங்க? கண்டிப்பாக நடத்தும். உங்களுடைய சன்னுக்கு இந்த மார்க் இருக்குது, நம்ம இதில் படி போகலாம், அவனுக்கு இதில் ஃபியூச்சர் இவ்வளோ இருக்குது, இது என்னன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கிறப்ப பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த டாக்டர் அண்ட் இன்ஜினியரை தாண்டி அடுத்த மைண்ட் செட்டில் எதுவும் இல்லாமல் இருப்பாங்க சார். நாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த சப்போர்ட் எங்களுக்கு நிறையவே இருக்குது. இந்த ஃபைனல் கொஸ்டின் சார், வாட் ஆர் த சேலஞ்ச்? இன்றைக்கி ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ சேலஞ்ச்? ஏன்னா நான் சொன்ன மாதிரி முன்னே ஸ்கூல் ரன் பண்ணுறது டோட்டலாக வேறு. இன்றைக்கி ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டாக ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுறதுங்கிறது ஹவு சேலஞ்சிங் இட் இஸ்? ரொம்ப சேலஞ்ச் அப்படின்னு சொன்னோம்னா எவ்ரி பிஸ்னஸ் ஹஸ் சேலஞ்ச். இப்போ எங்கள் இதில் சேலஞ்ச் அப்படின்னு சொன்னோம்னா ஒன் மோர் திங் சார், நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கேட்டுட்டு இருந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபேக்கல்ட்டி. ஸோ ஃபேக்கல்ட்டி எடுக்கிறதும் சேலஞ்ச், எடுத்து பண்ணுறதும் பெரிய சேலஞ்ச். அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் உள்ளே எடுக்கிறதும் சேலஞ்ச், ஸ்டூடெண்ட்ஸை ரீட்டைன் பண்ணுறதும் சேலஞ்சு சார். ஸோ இதை தாண்டி எனக்கு நீங்கள் வந்து சேலஞ்ச் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டையும் நான் ரீட்டைன் பண்ணாவே நான் என்னோட சக்ஸஸ் ஃபார்முலாக்குள்ளே இருக்கிறேன்னு அர்த்தம் சார். இது இல்லாமல் நான் என்னோட ரீட்டைன் நான் குறைஞ்சா நான் என்னோட சக்ஸஸ் ஃபார்முலாவில் இல்லைன்னு அர்த்தம் சார். ஏன் ஆக்சுவலாக இந்த கேள்வி கேட்டேன்னா, பெரும்பாலும் ஸ்கூல்ஸ் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவாக இருக்குன்னா, நான் இந்த ஸ்கூலை ப்ரெஃபர் பண்ணது வந்து இந்த ஆஸ்பெக்டில் ப்ரெஃபர் பண்ணேன், பட் ஓவர் த இயர்ஸில் ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு பார்வை தான் ரொம்ப முன்வைக்கப்படும். அதுக்கு வந்து சொல்லப்படுறது நிறைய ஸ்கூல்ஸோடைய எண்ணிக்கைனால அது கமர்ஷியலைஸ்டாக மாறிடுச்சு,
நான் வந்த பெர்ஸ்பெக்டிவ் இல்லை நான் சேர்த்ததுக்கான பெர்ஸ்பெக்டிவ் இப்படி, ஆனால் கமர்ஷியலைசேஷன் இது வந்து இதாகிடுச்சு அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்த நிறைய பேரண்ட்ஸ் புகார்கள் சொல்ல உண்டு. அதனால தான் அதை நான் ஆக்சுவலாக கேட்குறேன். இல்லை சார், கமர்ஷியலைசேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற நீங்கள் சொன்ன பாயிண்ட்டும் இட் இஸ் அ ரைட் திங். பட் நம்ம வந்து சார் ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸாக ஒரே ஊரில் இருக்கோம். ஸோ நாம் அப்படியெல்லாம் ஆல் ஆஃப் சடன் நம்ம எந்த சேஞ்சஸும் எல்லாம் பண்ணிட முடியாது சார். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவோடைய ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. இதில் வந்து நம்ம ரொம்ப கமர்ஷியலாலாம் போகவே முடியாது சார். நான் வந்து அவங்க பேனருக்கு பின்னாடி நின்று கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் வந்து தான் அந்த பேனருக்கு பக்கத்தில் நிற்கிறோம் சார். இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். இதையெல்லாம் தாண்டி நாங்கள் ரொம்ப கமர்ஷியலாக போனோம்னா பேரண்ட்ஸ் ஈஸியாக எங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. பட் அப்படி பண்ணவும் முடியாது சார். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அதை பண்ண முடியாது. பட் கேஎஸ்யூ அந்த மாதிரி கமர்ஷியலாக போகிறதுக்கு லைஃப் லாங் சான்ஸ் கிடையாது. இப்போ நான் சொன்னல சார், அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 6 to 10 வரைக்கும் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் சார். நாங்கள் அடுத்த வருஷம் வந்து அதை கொண்டு வரோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து தனியாக சார்ஜ் பண்ணி தான் நடத்தினோம். பட் எங்களுக்கு வந்து அது வயபிள் ரிசல்ட்டாக அகாடமிக்கில் கிடைக்கல. அதனால் நாங்களே இப்போ அதை நடத்துகிறோம். அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு நான் வந்து 0 ஃபீஸ் தான் சார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபீஸே வாங்கலை. 2 வருஷம் ரிசல்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸுக்கு புரிய வச்சு பண்ணிக்கலாம். ஓகே, அது வரைக்கும் we need to invest on this course. ஸோ அது வந்து we don't think as an expense. ஓகே, we need to invest on it. ஓகே, அதுதான் சார் விஷயம். ஆல்ரைட் சார், ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நான் எனக்கு வந்தோடனே நான் இங்கே வந்தோடனே எனக்கு வந்ததுன்னா அந்தியூரில் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் நான். பட்டு அந்தியூரில் உண்மையிலே இவ்வளோ பெரிய கேம்பஸ் நான் எதிர்பார்க்கல. ரியலி மேசிவ் கேம்பஸ். நிறைய மீட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணல. ஹாப்பி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் வந்து எங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து எங்களை இன்டர்வியூ பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் சார். இல்லை சார், எங்களுக்கு கேம்பஸ் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதை தாண்டி எங்களை பேரண்ட்ஸ் பிலீவ் பண்ணாங்க. ஸோ தட் இஸ் த மெயின் திங் ஃபார் அவர் சக்ஸஸ். இன்றைக்கும் நாங்கள் லாஸ்ட் வீக் பேரண்ட்ஸ் மீட்டிங் பண்ணிவிட்டு அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அண்ட் ஆல் அதர் திங்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப பேரண்ட்ஸ் யாருமே ஒரு சிங்கிள் வேர்டு எதுவுமே சொல்லவே இல்லை. ஓகே சார், நாங்கள் உங்களுக்கு ஒப்படைச்சிட்டோம், நீங்கள் தானே பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும், நல்லா பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் நல்லபடியாக எடுத்துகிட்டு போனால் போதும், இறைவனோட அருளால். அவ்வளோதான் சார். நிறைய விஷயங்கள் வந்து அந்த கேஎஸ்சி ஸ்கூலுடைய ஒரு ஜேர்னி அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சவால்கள் உட்பட நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வந்து உங்களோட நேரத்தை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அப்பா வந்து இங்கே 1962லயே டீச்சராக ஜாயின் பண்ணார். எங்கள் அப்பா அவர் இங்கே ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் டீச்சராக வந்து ஹெச்எம்ஓ ப்ரொமோஷன் ஆகி பக்கத்து இன்னொரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே ஹெச்எம்ஓ ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதனால் இந்த ஏரியாவில் அப்பா வந்து கேஐசின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு முகம். அதனால் வந்து நாங்கள் சரி மறுபடியும் அப்பா இருந்ததுனால அவர் ரிட்டையர் ஆனோன்னு இதே ஃபீல்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த எஜுகேஷன் ஃபீல்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நர்சரி பிரைமரி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு 20 இயர்ஸ் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டவுனில் இருக்கிற குழந்தைகளுக்கு பெரிய ஸ்கூல் இருக்குது, எல்லாமே கிடைச்சிருது. இப்போ அப்பா இந்த ஊர்லேயே ஒரு டீச்சராக இருந்து ஹெச்எம்மாக இருந்தவர். இப்போ அவர் ஒரு நேமில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து இங்கே இருக்கிற குழந்தைங்க வந்து இந்த இடத்துலையே வந்து ஒரு தரமான நல்ல ஒரு உயர்தரமான கல்வி கிடைக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு எங்களுடைய ஒரு எய்முங்க. அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா கிராமத்தில் இருக்கிற குழந்தைகிட்ட திறமைகள் நிறையா இருக்குதுங்க. அந்த திறமைகளை வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு சரியாக அமையலை. அது உருவாக்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இவ்வளோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட எல்லா வசதியோட ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஏற்கனவே இந்த ஃபீல்டுலேயே 3ஆவது தலைமுறைங்க சார். இப்போ அப்பா, நான், என்னுடைய சன்னு, இப்போ 3ஆவது தலைமுறையாக இருக்கிறதுனால இந்த ஒரு எஜுகேஷன் லைனில் வந்து எங்களை இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து என் அப்பா ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான டீச்சராக இருந்தார். அதனால் வந்து என்னென்னா சாரோட ஸ்கூலு கேஐசி சார் ஸ்கூலும் நல்லா இருக்குங்கிற ஒரு நேம் இருந்து ஏற்கனவே ஒரு ஸ்கூல் 20 இயர்ஸாக நடத்திட்டு இருந்ததுனால இந்த ஒரு ஸ்கூலுக்கு அது ஒரு பெரிய அடித்தளமாக அமைஞ்சதுங்க. அப்புறம் கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்க வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஸ்கூல் பார்த்தோன்னே பேரண்ட்ஸும் கொஞ்சம் விரும்பி சேர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் நாங்கள் மன தைரியத்தோடு தான் இந்த இதுக்கு வந்தோங்க. நம்ம ஐஐடி ஜேஇ மெயினுக்கு அட்வான்ஸ்க்கெல்லாம் நகரங்களுக்கு சென்று மாணவர்கள் படிக்க வேண்டிய சூழல் இருந்ததுங்க. நீட்டுக்கும் அதே மாதிரி நகரங்களுக்கு சென்று படிக்க வேண்டியதாக இருந்தது. அந்தியூர் பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கேயே பயிற்சி அளிக்கணும் அப்படின்னு சொல்லிங்க இந்த கேஎஸ்சி பப்ளிக் ஸ்கூலில் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜேஇ மெயினுக்கு அட்வான்ஸ்க்கான பயிற்சிகளை ஆரம்பத்திலேருந்தே அளிச்சிட்டு வர்றோம். நீட்டுக்கான பயிற்சிகளையும் அளிக்கிறோம். இந்த பயிற்சியை எங்கள் குழந்தைகள் நல்ல முறையில் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. டெஃபினட்டாக இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளில் ஆல் இண்டியா லெவலில் சிறப்பான
தேர்ச்சி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேங்க. ஆக்சுவலாங்க சார், ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தல நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு ஏரியாவுக்குள்ளே பவுண்ட் ஆகிறது இல்லை. சரியான பயிற்சி கொடுத்தோம்னா எல்லா குழந்தைகளுமே எல்லா தேர்வுகள்லையுமே ஜெயிக்க முடியும். ஸோ இப்போ எங்களுக்கு நல்ல நல்ல புக்ஸ் இருக்குது, ஆன்லைனில் மெட்டீரியல்ஸ் நிறைய கிடைக்குது. ஸோ இங்கேயே மிகச்சிறந்த தரம் வாய்ந்த பயிற்சியை அளிக்க முடியுது. அது எங்களுக்கு சிரமம் இல்லைங்க. இந்த குழந்தைகள் நல்லா செய்கிறாங்க. சிட்டியில் கூடிய குழந்தைகள் எவ்வாறு நல்லா பயிற்சி பெற்று வெற்றி பெறாங்களோ அதே மாதிரி இந்த குழந்தைகளும் நல்ல முறையில் பயிற்சி பெற்று வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுங்க. We have from KG to grade 11. So here in KG we follow a Montessori and a play-well method. So it's a completely play-well method with the gross motor and fine motor skills. So moreover they will not be in the classrooms. So they will be outside of the classrooms. Everywhere. Yes, we have a motorized classrooms with well-stocked libraries here. You might be able to see the library along with the physics lab, computer science lab and chemistry lab. Even all the systems are with Python integration with the 33 systems. In KSC, we don't go with them. That is a memory-based study. We have been experiential learning. What does mean by experiential learning? It's all about of concept-based study. அதாவது ஒரு குழந்தை அந்த சப்ஜெக்டோட கான்செப்டை தான் நாங்கள் பண்ண வைப்போமே தவிர we never used to memorize the topic and make them to replicate. We have language trainers here. That is LL1, LL2 and LL3. 3 language staffs or people they will be in. So the trainers they will be giving from the scratch. Might be for example, I know the learning is and teaching is a very difficult job. When it comes for a communication, it will be a very higher task. I know that. So that the trainers will be there. From the scratch, they'll be telling you, shall I go for a restroom? They will start with the scratch. And if we go for the higher grades, we'll have a complete wrap-up of their basic needs. Yes, sir. From the basic needs, we'll start. When the higher grades goes, we'll start with the upper grade of learnings.